ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காகன்னா, நான் இப்போ நெறைய ஏமாத்துறாங்க. நெறைய நூதன முறையில ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? நான் இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நெறைய ஒரு டிஃப்ரெண்ட்டா நம்ம தமிழ்நாட்டில தாங்க கண்டுபிடிக்கிறாங்க ஏமாத்துறது. வெளிநாட்டுலலாம் அப்படி கிடையாது. அந்த மாரி ஏமாத்துனா ஒண்ணு சுட்டு கொண்டுருவாங்க, இல்ல நாட விட்டு கடத்தி விட்டுருவாங்க, இல்ல ஜெயில் தான் சாவர வரையும். ஆனா நம்ம நாட்டில செம்மையா நம்மள ஏமாத்துறாங்க. அது இல்லாதவங்க பட்டவங்க தான் நெறைய பேர் ஏமாறுறது. இது எதை வச்சு சொல்கிறேன்னா, நாங்கள் கூட இப்போ ஏமாந்து தான் இருக்கிறோன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் சரியாக தெரியல. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டேன்றாரு. இப்போ கூட ரீசனாக அந்த இரிடியம் சொல்லி நிறைய பேர் மாட்டினாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் எவ்வளோ ஒரு நூதன தரமாக ஏமாத்துறாங்க. அந்த இரிடியமே இரிடியத்தை பற்றி வெளிநாட்டில் பேசினாலே ஜெயிலாம். அதை வந்து அந்த மாதிரி பேசக்கூடாதாம். அந்த அதை பற்றி பேசுனதுக்கே ஒரு சின்ன பையன் ஜெயிலில் ஒரு காமெடியாக எடுத்து அதை போட்டிருக்கிறாங்க. அவங்க பிள்ளைய அவங்க அம்மாவும் பிள்ளையும் ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம நாட்டில் இரிடயத்தை வச்சே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இது சேல்ஸ் பண்ணுறோம், வெளிநாட்டில் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோன்னு சொல்லி நிறைய ஏமாற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ரீசனாக இன்றைக்கி நியூஸில் பார்த்தேன். ஏதோ அப்பாவும் பையனும் வெளிநாட்டில் நம்ம பெட்ரோல் இது பெட்ரோலும் டீசலும் விற்கிறதா, அதுக்கு 15,000 வட்டி. எங்கெங்க கொடுப்பாங்க? கோடிக்கணக்கில் எப்படிங்க அச்சடிக்க முடியும்? அது யோசிக்கமா நானும் அந்த மாதிரி தாங்க சேர்ந்துருக்கிறேன். உண்மையாக இந்த நானும் சேர்ந்துருக்கிறேன். யோசிக்காம ஆனால் இப்போ யோசிக்கிறேன். கோடிக்கணக்கில் எப்படி அவனால் அச்சடித்து அதை கொடுக்க முடியும்? பொய் மேலே பொய். என்ன நம்ம இப்படி போய் ஏமாந்துட்டோமே. நகை நட்டு இல்லாமல் கிடக்க, வீடு வாசல் இல்லாமல் கிடக்கிறதே முக்கால்வாசி. அதனால தான் ஏமாந்து நான் இருக்கிறேன். நீங்களும் ஏமாறாதீங்க. தயவு செஞ்சு உயிரை மாச்சிக்காதீங்க. முடிஞ்ச வரையும் கடன்காரங்களுக்கு பதில் சொல்லலாம். நம்மளால் கொடுக்க முடியும், நம்மளால் உழைக்க முடியும், கொடுக்க முடியும், கொடுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து உழைப்பை நம்பி தயவு செஞ்சு இறங்கி காசை கொஞ்சம் கொஞ்சமாக தரேன்னு சொல்லுங்கள். உயிரை மட்டும் மாச்சிக்காதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் இந்த இது ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன்னு சொல்லி கூட ஒரு குடும்பம் இப்போது ரீசனாக ஒரு பையனை தற்கொலை இறந்தாங்க. எதுவுமே பண்ணாதீங்க, வேண்டாம். இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கோங்க, அதுவே போதும். சம்பாதிப்போம், சாப்பிடுவோம், கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைப்போம். நம்மளால் முடியும், சேர்க்க முடியும், கடன் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புங்க. இந்த மாதிரி ஏமாற்றவங்கள்ட்ட ஏமாறாதீங்க தயவு செஞ்சு. நகை விஷயத்தில் ஏமாற்றுவாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நமக்கு என்னமோ ஒரு பணம் அவாலா பணம் வரும், அதெல்லாம் சும்மாங்க, பொய்யுங்க. எல்லாமே டோட்டலாக ஏமாத்துறாங்க. ஏமாறாதீங்க. நானும் ஏமாந்தனால சொல்கிறேன் இதை உண்மையை. தயவு செஞ்சு பார்த்து நடந்துக்கோங்க. சாக மட்டும் செய்யாதீங்க.